ஹலோ ஆஸ்பிரண்ட், இந்த வீடியோவில் வந்து நம்ம பாலிட்டி ரிலேட்டடாக இருக்கிற முக்கியமான கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் பதவி வந்து காலியாகும்போது அந்த பதவியை வந்து யார் ஏற்றுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணை குடியரசுத் தலைவர் வந்து அந்த பதவியை வகிப்பார். அந்த பதவியில் வந்து அவர் எவ்வளோ காலம் இருப்பார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. புதிய குடியரசுத் தலைவர் வர வரைக்கும் இருப்பாரா, இல்லை வந்து அவர் வந்து அலுவல் பொறுப்பு ஏற்கிறார்ல, அவர் வந்து ஆஃபீஸை என்றைக்கு வந்து ஏற்றுக்கிறாரோ அது வரைக்கும் இருப்பாரா, இல்லை ஓராண்டு வரைக்கும் அதிகபட்சம் இருப்பாரா, இல்லை மீதமுள்ள காலம் முழுவதும் இருப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது வரைக்கும் அவர் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய குடியரசுத் தலைவர் வர வரைக்கும் தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் தான் வந்து என்னென்னா அவர் வந்து இருப்பார். அதுக்கப்புறமா வந்து யார் வந்துடுவானா, புதிய குடியரசுத் தலைவர் வந்துடுவார். இப்போ குடியரசுத் தலைவர் பதவி காலியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் அவர் ரிசைன் பண்ணிட்டாரு, இல்லை வந்து சப்போஸ் குடியரசுத் தலைவர் வந்து சில பேர் இறந்தும் போயிருக்காங்க பதவியில் இருக்கும்போது, அந்த மாதிரி ஆயிடுச்சு, ஏதோ ஒரு காரணம், இல்லை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு ரீசன்னால் இருந்ததுனா இந்த மாதிரி நடந்துச்சுன்னா, யார் வந்து அது வரையும் புதுசாக எலெக்ஷன் நடத்தி குடியரசுத் தலைவர் கொண்டு வர வரைக்கும் யார் வந்து குடியரசுத் தலைவரை ஆக்ட் பண்ணுவார்னா, துணை குடியரசுத் தலைவர், வைஸ் பிரசிடென்ட் தான் வந்து என்னென்னா குடியரசுத் தலைவரை ஆக்ட் பண்ணுவார். அவர் எவ்வளோ காலம் வரையும் பதவியில் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 மந்த்ஸ்க்குள்ளே வந்து என்னென்னா எலெக்ஷன் நடந்துடும். குடியரசுத் தலைவருக்கு எலெக்ஷன், அந்த 6 மந்த்ஸ்க்குள்ளே எலெக்ஷன் நடந்து அவரை வந்து என்னென்னா தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னா, இவர் வந்து குடியரசுத் தலைவர் பதவியில் இருக்க முடியாது. இவர் பழையபடி என்ன ஆகிடுவார், துணை குடியரசுத் தலைவர் ஆகிடுவார். குடியரசுத் தலைவராக வந்து என்னென்னா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர் ஆகிடுவார், பிரசிடெண்ட்டாக. ஓகேவா? இதுவே வந்து அமெரிக்காலாம் பார்த்தீங்க அப்படின்னா, மீதமுள்ள காலம் முழுவதும், இப்போ 4 வருஷம் அமெரிக்காவில் வந்து 4 வருஷம் குடியரசுத் தலைவருக்கான பதவிக்காலம். இப்போ 2 வருஷம் கழிச்சு குடியரசுத் தலைவர் சப்போஸ் ரிசைன் பண்ணிட்டார், ஏதோ ஒரு காரணத்தால் போயிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிச்சம் இருக்கிற 2 வருஷம் யார் குடியரசுத் தலைவர்னால், துணை குடியரசுத் தலைவராக யார் இருக்காங்களோ அவங்க தான் வந்து பதவி ஏற்றுப்பாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. குடியரசுத் தலைவர் புதுசாக வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷினில் பார்த்தீங்கன்னா, பின் வருவனவற்றுள் எது 26 ஜனவரி 1950 படி அரசியலமைப்பு முகவுரைனா என்னது, ப்ரியாம்பிளில் எழுதியிருந்த சென்டென்ஸை வச்சு கேட்டிருக்காங்க. இப்போ இருக்கிற சென்டென்ஸ் இல்லை, எப்போனா 26 ஜனவரி 1950. அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, சட்ட திருத்தம் எதுவுமே கொண்டு வரத்துக்கு முன்னாடி முகப்புரையில் என்ன இருந்துச்சோ அதை வந்து கேட்குறாங்க. அப்போ என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னா, இறைமை இருந்துச்சு. இறைமைனா என்னது, இறையாண்மைன்னு சொல்லுவாங்க, சவரின் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நாடு எந்த நாட்டுக்காவது கட்டுப்பட்டதா அப்படின்னா கிடையாது. நம்ம நாடு வந்து என்னது, சுதந்திரமான நாடு, எந்த நாட்டுக்கும் கட்டுப்பட்டு கிடையாது. அதுதான் இறைமை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, டெமோக்ரஸி, மக்களாட்சியே சொல்லியிருக்காங்க. மக்களாட்சி நம்ம அந்த காலத்தில் எழுதியிருக்கோம், டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம மக்களை வச்சு தானே தேர்ந்தெடுக்கிறோம் நம்ம தலைவர்கள் எல்லாரையுமே. ஆனால் மக்களாட்சியும் இருந்துச்சு. 3வதாக என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசு, ரிபப்ளிக் அப்படின்னு இருந்துச்சு. ரிபப்ளிக் கண்ட்ரினா என்னென்னா, ஒரு நாட்டோட தலைவர் வந்து என்னென்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருந்தால் அதுதான் வந்து குடியரசு நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே நாட்டோட தலைவர் வந்து வழியாக வர மொனார்கி அப்படின்னு சொல்லுவாங்க, மன்னராட்சியாக இருந்துச்சுன்னா முடியரசு. இதுவே வந்து என்னென்னா நாட்டில் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க குடிமக்களால் அப்படின்னா குடியரசு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் வந்து என்னென்னா 26 ஜனவரி 1950 அன்றைய காலகட்டத்துப்படி வந்து என்னென்னா இந்த 3 விஷயம் மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. லேட்டராக வந்து ஒரு 2 விஷயம் சேர்த்துருப்பாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பாருங்கள், சமய சார்பின்மை அப்படின்னா செக்யூலர், எந்த மதத்துக்கும் சார்பாக இல்லாதது. அடுத்தது சமதர்மம் அப்படின்னா என்னென்னா சோஷியலிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். சோஷியலிஸ்ட்னால் என்னது, பொது உடைமைன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் என்ன பண்ணணும், எல்லாரும் வந்து ஒன்று தான், எல்லாருக்குமே செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது தான் சோஷியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பின்னாடி தான் சேர்த்துருப்பாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 42வது சட்டத்திருத்தம் எப்போனா 1976 வருஷம் தான் வந்து இது 2த்தையும் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இது 3 மட்டும் தான் இருந்துச்சு. 1950, 26 ஜனவரி, ஃபஸ்ட்டு ரிப்பப்ளிக் டே பொறுத்து வந்து என்னென்னா இது மட்டும் தான் இருந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கொஷினில் பார்த்தீங்கன்னா, 1950ஆம் ஆண்டு திட்டக்குழு இவரால் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. திட்டக்குழு அப்படின்னா என்னது, பிளானிங் கமிஷன் எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா, நம்ம நாட்டில் 5 இயர் பிளான்ஸ், 5 ஆண்டு திட்டங்கள் வந்து நிறைவேற்றத்துக்காகவும் அதை வந்து செயல்படுத்துறதுக்காகவும் கொண்டு வந்தது தான் பிளானிங் கமிஷன். அதுக்காக பிளான் பண்ணுறதுக்கு. இதை வந்து யாரால் அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு. ஏன்னா ஜவஹர்லால் நேரு வந்து என்னென்னா யாரால் இன்ஸ்பயர் அவர் ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா போய் அவர் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருப்பார். அவருக்கு சோஷியலிசம் ரொம்ப பிடிச்சதால வந்து என்னென்னா அங்கே போயிட்டு என்னென்னா பிளானிங், அங்கேயும் வந்து என்னென்னா ரஷ்யாவில் தான் அந்த பிளானிங்லாம் பண்ணுறாங்க, USSRல. இது மாதிரி வந்து என்னென்னா 5 இயர் பிளான்ஸ் அங்கேயும் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு என்னென்னா நம்மளும் வந்து அது மாதிரி பண்ணால் நம்ம நாடு டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த 5 இயர் பிளான்ஸ், 5 ஆண்டு திட்டம் அப்படின்னு வந்து என்னென்னா
நம்ம பிளான் பண்ணி ஒரு 12 ஐந்தாண்டு திட்டம் வந்து இது வரைக்கும் நம்ம வந்து போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 1951 ஸ்டார்ட் பண்ணது 2017 வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த ஐந்தாண்டு திட்டத்தை வந்து எடுத்தாச்சு. இப்போ நித்தி ஆயோக் அப்படின்ற அமைப்பு வந்து இருக்குது. அவங்க தான் வந்து என்னென்னா நம்ம நாட்டோட திட்டம் இது வேறு பிளான்ஸ் என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவங்க தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஐந்தாண்டு திட்டத்தை தொடங்கி வச்சவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. முதல் வந்து பிரதமர் அவர் தானே, முதல் பிரதமர். எப்போதுமே இந்த பிளானிங் கமிஷனுக்கு யார் தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் தான். ஸோ என்னென்னா அவர் தான் வந்து சேர்மனாகவும் இருந்திருப்பார். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷினில் பார்த்தீங்கன்னா, எத்தனையாவது மக்களவையின் பதவிக்காலம் அரசியல் அமைப்பில் கூறப்பட்டுள்ள 5 ஆண்டுகளை தாண்டி கூடுதலாக நீட்டிக்கப்பட்டது? எந்த மக்களவையோட பதவிக்காலம் வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கு? 5 வருஷம் தானே, ஒவ்வொரு மக்களவைக்கும் 5 வருஷம்தான் காலம். அதை தாண்டி வேணும், அதை தாண்டி வர முடியாது. அதை தாண்டி ஆட்சி பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. அதுக்கு வந்து என்னென்னா அதுக்கப்புறமா என்ன வந்துடும், எலெக்ஷன் வந்துடும். ஸோ என்னென்னா அதுக்கப்புறம் ஆட்சி பண்ண முடியாது. பட் அதை தாண்டியும் ஒரு மக்களவை வந்து என்னென்னா ஆட்சியில் இருந்துச்சு 5 வருஷத்தை தாண்டியும். அதுதான் எத்தனாவது மக்களவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது எத்தனாவது லோக்சபா அமர்வு அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு லோக்சபா எப்போ இருந்துச்சுன்னா 1952லேருந்து 57 வரைக்கும். 52லேருந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க, 5 வருஷமாக 57 வரைக்கும் இருக்கும். ரெண்டாவது லோக்சபா பார்த்திங்கன்னா 57லேருந்து 62 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறமா என்னென்னா 62ல் வந்து ஆரம்பித்து 67 வரைக்கும் இருந்திருக்கும். நாலாவது லோக்சபா பார்த்திங்கன்னா 1967லேருந்து 1970 வரையும் இருந்திருக்கும். அவ்வளோதான் இருந்திருக்கும். அதுக்கப்புறமா என்னென்னா திரும்ப எலெக்ஷன் சீக்கிரமாகவே கொண்டு வந்திருப்பாங்க. அஞ்சாவது லோக்சபா பார்த்திங்கன்னா 1971லேருந்து ஸ்டார்ட் ஆகி 1977 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். கிட்டத்தட்ட 2 இயர்ஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை வச்சு எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, எப்படி வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து என்னென்னா 5 இயர்ஸ் தானே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி சப்போஸ் நெருக்கடி நிலை இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், எலெக்ஷனை வந்து தள்ளி போடலாம். லோக்சபாவோட டேர்மை வந்து என்னென்னா பதவி காலத்தை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து என்னென்னா அதை வச்சு என்னென்னா இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. நெருக்கடி நிலை கொண்டு வந்திருப்பாங்க, உள்நாட்டு நெருக்கடி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதனால் கொண்டு வந்ததால் 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, அப்படின்னா அது எத்தனாவது லோக்சபானா 5வது லோக்சபா. ஸோ 5th லோக்சபாவில் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 5 ஆண்டு காலத்தை விட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, எந்தெந்த ஷெட்யூல் வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் அட்டவணையில் எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா, மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அதோடைய பெயர்களை வந்து பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, 5வது அட்டவணையில் வந்து என்னென்னா எஸ்சி மற்றும் எஸ்டிஸ் நிர்வாகம், அவங்களுடைய கட்டுப்பாடு, அந்த இடத்துல வந்து நிர்வாகம் எப்படி பண்ணணும், கட்டுப்பாடு எப்படி இருக்கணும், அதெல்லாம் பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது 7வது அட்டவணை பார்த்திங்கன்னா பட்டியல், மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையான அதிகாரங்களோட பிரிவு. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல், இந்த மாதிரி 3ஆக பிரிச்சுருப்பாங்க. இந்த மத்திய பட்டியலில் தான் வந்து மத்திய அரசாங்கம் வந்து சட்டம் போடணும். மாநில பட்டியல்னால் மாநில அரசாங்கம் சட்டம் போடலாம். பொதுப்பட்டியல்னால் 2 பேரும் சட்டம் போடலாம். அது மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்க, அதிகார பகிர்வு பண்ணியிருப்பாங்க. 12வது அட்டவணை வந்து என்ன சேர்த்துருக்காங்கன்னா 74வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் மூலயமா தான் அது கொண்டு வந்தாங்க. எது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாருங்கள், நகர்பாலிகாவை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 வந்திருக்கு, அடுத்தது என்னது 1 வந்திருக்கு, அதுக்கு அடுத்தது சிக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 4, அடுத்தது 3. 2143 அப்படின்றது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், எந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தில் டோக்ரி, போடோ, மைத்திலி, சந்தாலி இந்த மொழிகளுக்கெல்லாம் அங்கீகாரம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த சட்டத்திருத்தத்து மூலயமா அந்த 4 மொழிகளுக்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. மொத்தம் வந்து என்னென்னா நம்ம நாட்டில் வந்து குடியரசு தினம் 1950 அன்றைக்கி தானே வந்து என்னென்னா கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு வந்து அமலுக்கு வந்துச்சு. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 14 மொழிகள் தான் வந்து அரசியலமைப்பு அங்கீகாரம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ எத்தனை மொழிகள் இருக்குன்னா 22 மொழிகள் இருக்குது. அப்படின்னா என்னது 8 மொழிகள் வந்து என்னென்னா எக்ஸ்ட்ராவாக இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். 21வது சட்டத்திருத்தம் எப்போ பண்ணியிருக்காங்கன்னா 1967. இதுபடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிந்தி மொழியை வந்து சேர்க்குறாங்க இந்த சட்டத்திருத்தம் பண்ணி. அடுத்தது பார்த்திங்கன்னா 71வது சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. 71வது சட்டத்திருத்தம் எப்போனா 1992. இதில் என்னென்ன லாங்குவேஜ் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோன்கனி, மணிப்புரி, நேபாளி 3 லாங்குவேஜ் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 1, அடுத்தது 3 லாங்குவேஜ் ஆட் பண்ணிடுறாங்க.
அடுத்தது பார்த்திங்கன்னா 4 லாங்குவேஜ் ஆட் பண்ணுறாங்க. மொத்தம் 8 லாங்குவேஜ் வந்து லேட்டராக ஆட் பண்ணாங்க. டோக்ரி, போடோ, மைத்திலி, சாந்தாலி. இது எந்த வருஷம் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2003ல் ஆட் பண்ணுவாங்க. 93வது சட்ட திருத்தம் மூலயமா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சட்ட திருத்தம் 1967 21வது சட்ட திருத்தம். அடுத்து 1992 71வது சட்ட திருத்தம். அடுத்தது 2003 எத்தனாவது சட்ட திருத்தம்னா 92வது சட்ட திருத்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய கருத்துப்படி வந்து அரசியலமைப்போட எந்த விதியை அரசியலமைப்போட இதயமும் உயிரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். சோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதை வந்து சொல்லியிருக்காங்க, எந்த விதியை சொல்லியிருக்காங்க அப்படின்னா விதி 32ல் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் விதி 32ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அடிப்படை உரிமைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அடிப்படை உரிமைகள் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அந்த அடிப்படை உரிமைகளை வந்து நம்ம யாராவது பாதிச்சா நம்ம அடிப்படை உரிமைகளை பாதிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணால் என்ன பண்ணலாம், நம்ம கோர்ட்டில் வந்து என்னென்னா கேஸ் போட முடியும். அதை தான் வந்து என்னென்னா விதி 32ல் சொல்லியிருக்காங்க. எந்த கோர்ட்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட முடியும். சுப்ரீம் கோர்ட்னால் என்னது, உச்சநீதிமன்றமில் கேஸ் போட முடியும். உச்சநீதிமன்றத்தில் நம்ம கேஸ் போட முடியும். சப்போஸ் நம்ம அடிப்படை உரிமைகள் வந்து வயலேட் ஆனால் அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து என்னென்னா ஆர்டிக்கல் 32ல் வந்து என்னென்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு, அரசியலமைப்போட இதயமும் உயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவே வந்து அடிப்படை உரிமைகள் நம்மளுக்கு மீறப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹைகோர்ட்டில் கேஸ் போடணுன்னா அதுக்கான விதி வந்து என்ன அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. 226. உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போடணுன்னா 226. உச்ச நீதிமன்றம்னா எந்த விதி கீழே கேஸ் போடணும் அப்படின்னா விதி 32 கீழே கேஸ் போடணும். ஓகேவா? ஓகே ஆஸ்பிரண்ட், இந்த வீடியோ வந்து இதோட வந்து முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம். தேங்க்யூ.